என்னுடைய பிலேட்டட் ஹாப்பி நியூ இயர் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். போன சந்திப்பில் வந்து நான் ஒரு சிறப்பு விருந்தினராக வந்தேன். இந்த சந்திப்பில் நான் உங்களில் ஒருத்தனாக வரணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு எனக்கு உதவியாக இருந்த நிரோஜனுக்கும் தலைவர் செயலாளர் எல்லாத்துக்கும் இந்த மகான நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கம். வந்திருந்தவருக்கு சிறப்பு வணக்கம். ஏன்னா அவர்களே சொல்லி என்கிட்ட பழக்கம் இல்லை. எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ தைரியமான எழுதக்கூடியவங்க, ஷூட் பண்ணக்கூடியவங்க, ஐ மீன் கேமராவில் ஷூட் பண்ணவங்க பேசுறதுக்கு பயப்படுறீங்க அப்படின்றது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. எங்களை விட்டால் பேசிகிட்டே இருப்போம். ஸோ எனக்கு ஏன் உறுப்பினர் ஆகணும்னு ஆசை வந்துச்சுன்னா, நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு தவறு நடந்தால் நான் என்னால் அதை கடந்து போக முடியாது. என்னோட பழக்கம் தெரியும், இறங்கி போய் அதை என்னன்னு பேசி அதில் பிரச்சனையை நான் வாங்கிட்டு வருவேன். இந்த மாதிரி ஒரு சின்ன எடுத்துக்காட்டு நிறைய இருக்குது. கொந்தளிச்சு கோவப்படுறதுல இப்போ நடந்துச்சு. இப்போ இங்கே வந்துட்டு இருக்கேன். ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு வயசுக்கு வந்த ஆணும் பெண்ணும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து பொண்ணை பலார்னு அரைஞ்சிட்டான். நான் வந்து காரில் ரன்னிங்கில் இறங்கிட்டேன். ஸ்லோ பண்ண சொல்லி அது என்னால் தாங்க முடியாமல் அந்த அளவுக்கு எனக்கு இறங்கி போய் அவனை பிடிச்சி கையை பிடிச்சி ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்குறேன். அந்த பொண்ணு அடி வாங்கிட்டு போயிட்டு இருக்கா. கொஞ்சம் தூரம் போயிட்டு இருந்தான். இவனை அடிக்க போறேன்னு என் தம்பி பசங்களாம் எனக்கு இறங்கிட்டாருங்க. இவனை அடிக்க போறேன்னு சொல்லி அந்த பொண்ணு திருப்பி வந்து கட்டி பிடிக்குது அந்த பொண்ணை, அந்த பையனை. ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா, ரோட்ல இந்த மாதிரி நியூசன்ஸ் நிறைய நடக்குது. காவல்துறையா இருக்கட்டும், நம்மகிட்ட எல்லா கரெக்டான டாக்குமெண்ட் இருந்தா கூட அவங்களோட ஒரு சில காவல்துறைகள் அவங்க பிஹேவியரே வந்து நம்மளை வந்து ஏதோ ஒன்று நம்மளை பார்க்கறது, ஏதோ ஒன்று பேசுறது, எங்க வா ஓரக்கட்டு, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர அப்படி ஒரு பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து பார்க்குற எல்லா மனிதர்களையுமே வந்து ஏதோ அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்றது. நான் எல்லா எல்லா காவல்துறை அதிகாரிகளையும் நான் தப்பு சொல்லலை. எல்லா இண்டஸ்ட்ரியிலும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அந்த கெட்டவங்களை பார்க்கும்போது, அதிகார துஷ்பிரயோகம் பண்றவங்களை பார்க்கும்போது எனக்கு கோபம் வரும். அப்போ நான் போய் கேட்டேன்னா நீ யாருன்னு தான் முதல் கேள்வி கேட்குறான். அதை தாண்டி நம்ம நடிகன்றப்போ இன்னும் யாராவது கேமரா எடுத்துட்டாங்கன்னா அது எனக்கு பேக் ஃபயர் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் போது தம்பிக்கிட்ட பேசிட்டு இருந்தா நீங்க சேர்ந்துருங்க அப்படின்னா, அதுதான் காரணம் நான் உங்ககிட்ட உறுப்பினராக சேர்ந்ததுக்கு. இது ஒரு பத்திரிகையாளனா நம்ம வந்து தம்பி கேட்கலாம். ஒரு நடிகனா, ஒரு காமன் சிவிலியனா கேள்வி கேட்கறத விட ஒரு பத்திரிகையாளருக்கு மரியாதை, அது இனிமேல் நான் உணர போறேன்னு நினைக்கிறேன். ஸோ விஜயகாந்த் ஸ்டேஜஸ்லாம் இனிமேல் தான் ஆரம்பம். சூப்பர். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானும் அண்ணன் ஈஸியாக போயிட்டு வந்தோம். அண்ணனுடைய கார் வந்து கலர் மாற்றிட்டார். காவல்துறை அதிகாரியும் மறைச்சிட்டாங்க, போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள். இவர் சொல்கிறார், எப்பா இது சேதுபதி அண்ணன் கொடுத்த காரு, இதுக்கும் நான் பர்மிட் வாங்கிட்டேன், கலர் மாற்றி நான் கேட்கவே மாட்டேன்றார். அண்ணன் டென்ஷன் ஆகிட்டு, அண்ணா கொஞ்சம் கூலாக இருங்க, நான் வரேன். இறங்கி போய் ஐடியா கட்டி, சார் நான் தமிழ்நாடு கோர்ஸ் பண்ணுறேன், இது பண்ணுறேன். முன்னாடியே சொல்லக்கூடாதா? சரி போங்க அப்படின்னு. அப்படிதான் அண்ணன் கேட்டாரு. கண்டிப்பா நானும் இதில் நினைக்கிறேன், உங்க மாதிரி நானும் 10 பேருக்கு ஹெல்ப் பண்றேன்டா அப்படின்னு. அது மட்டும் காரணம் இல்லை, நான் சொல்றேன். ஐயா வணக்கம் வைக்கிறேன். ஒரு போலீஸ் சாதாரண அது பிரச்சனை. ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஐயா நான் நடிகர், இது என் கார் இல்லை, என் நண்பன் ஒரு பெரிய ஆள் கார், எல்லாமே பக்காவா இருக்கு, அவசரமா போயிட்டு இருக்கேன்ற ஓரக்கட்டு. நம்மள எதுவும் ஒரு அந்த 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 இது வந்து நாங்கள் சினிமாவில் சொல்லுவாங்க, அந்த முகத்தை பார்த்தா அப்படி இருக்கும். ஸோ இதுக்கு சரியான ஒரு முடிவு நம்மளை பத்திரிகையாளர் ஆகிடலாம். ஆனால் நிறைய கற்றுக்குவேன். இந்த கார்டை வச்சு நான் எதுவுமே தவறான வழியிலையோ இல்லை இது அதிகார துஷ்பிரயோகமாக நான் பண்ண மாட்டேன்னு உறுதி ஏற்றுக்கிறேன். எனக்கு இந்த கார்டு வழங்கி உங்கள் குடும்பத்தை ஒரு ஏற்றுக்கிறதுக்கு நன்றி. அண்ட் நான் ஒரு நடிகனா இந்த தமிழ்நாடு பிக்சர் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியனுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடரா இருந்து உங்களுடைய யூனியனை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகிறது. நான் ஒரு நடிகனா உங்களால் என்ன பிராண்டிங் பண்ண முடியுமோ ஐ கேன் சப்போர்ட் யூ அப்படின்றதையும் சொல்லி நான் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வருவேன். என்னுடைய இயக்குனர், எனக்கும் விஜய் சேதுபதிக்கும் இன்னொரு தந்தை. அப்படிதான் எங்க விஜய் சேதுபதி மக்கள் செல்வன் வந்திருக்காருன்னா அதுக்கு காரணம் எங்க அண்ணன் சீனிவாசராமசாமி சார். அவர்கிட்ட அடிக்கடி கேட்பேன், எனக்கு ஒரு திட்டத்தை கொடுங்க, அவருக்கு ஒரு மக்கள் செல்வன்னா எனக்கு ஒரு மக்கள் தொண்டர் கொடுங்க, அப்படின்னு படம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கேன்.
அவர் நல்ல நேரம் நடக்கும். எப்படி ஒரு பயன்படுத்திக்கிட்டு பாருங்க. நான் வந்து சவுத் இந்தியா ஹோட்டல்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷனோட டைரக்டர் ஆப்ரேஷன். ஸோ அந்த அசோசியேஷனை வந்துட்டு நான் கிட்டத்தட்ட திவான் சார் பண்ணுற மாதிரி ஒரு யூனியன் சொல்லலாம், அதை ஒரு அசோசியேஷன் சொல்லலாம். ஸோ அதே பணியை தான் நம்ம வந்து செஞ்சுட்ருக்கோம். நான் சார் பார்த்தா ரொம்ப வியப்பாக இருக்கும் எனக்கு. எப்படி வந்து இந்த மாதிரி ஃபுல் டைம் வந்து இதே சிந்தனையாக எப்போ பற்றி என்னை நிறைய தடவை கூப்பிட்டுருக்காரு. ஒரு தடவை கூட என்னால் வர முடியல, மன்னிக்கணும், தாமதத்திற்கும் மன்னிக்கணும். ஸோ நான் சொன்னேன், உங்கள் அன்புக்காகவாது கண்டிப்பாக இன்றைக்கி எப்படியும் வந்துடுறேன் சார் சொல்லிட்டு இன்னொரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வேகமாக இங்கே நான் வந்தேன். ஸோ நம்ம எல்லாரும் வந்து ஒரு அசோசியேஷனில் வந்துட்டு பங்கு பெறுறோம். அந்த கார்டை பற்றிலாம் இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு அசோசியேஷனை நடத்துறதுங்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா நான் வந்து இதுதான் ஃபுல் டைம். நான் எங்கள் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா 6 மாநிலங்களில் இருக்கிற ஸ்டார் ஹோட்டல்ஸ், 5 ஸ்டார், 4 ஸ்டார், 8 ஸ்டார் கேட்டகரி ஹோட்டல்ஸுக்கு 6 மாநிலங்களுக்கு நாங்கள் வந்து அவங்களோட குறைகள், அவங்களோட இதை பற்றி வந்து நாங்கள் கிரீவன்சஸை வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டோட வந்து கோஆர்டினேட் பண்ணுறோம். திஸ் வாஸ் ஸ்டார்டட் இன் 1951. 1951 தொடங்கப்பட்டது. இப்போ 74 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமிக்க அசோசியேஷன். ஸோ இந்த அசோசியேஷனில் வந்து ஒரு அடுத்தவங்க நலனுக்காக பண்ணுறதுங்கிறது வந்து நிறைய பேர் என்ன பார்ப்பாங்கன்னா, நம்ம முன்னாடி போகிறபோது நமக்கு வந்து பேர் வருது, புகழ் வருது, அவர் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, அவருடைய வியாபாரத்தை கண்டி பண்ணுறாரு, இப்படியெல்லாம் நிறைய கிரிட்டிசிசம்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த அசோசியேஷனில் பண்ணுறவங்க வந்து தன்னலம் இல்லாமல் ஏன் இதில் ஓடுறதுங்கிறதே எனக்கே தெரியாது. அப்படிதான் ஒரு இறைவன் வந்து படைச்சிருக்கிறாரு. பல பேருக்கு வந்து நன்மை வரணும்னா இந்த ஒரு ஆள் வந்து தன்னலம் இல்லாமல் இதை வந்து ஒரு ஃபுல் டைமாக பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஒரு சின்ன சின்ன வளர்ந்தவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலனை வந்து ஒரு அசோசியேஷன் வந்து தர முடியும். ஸோ இப்போ எங்கதுலையுமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறைய தாஜ், ஐடிசி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இருக்குது. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்ட்ரென்த் வந்து பெரிய அளவில் இருக்கும். அரசாங்கத்தோட தொடர்பு இருக்கும், மந்திரிகளோட தொடர்பு இருக்கும், இந்த மாதிரி போலீஸோட தொடர்பு இருக்கும். பட் இந்த சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து என்ன கைட்லைன், என்ன பண்ணணும், எப்படி இந்த ஒரு பார் நடத்துறதுனா என்ன டைமிங், அதை யாருக்கிட்ட பண்ணணும் அப்படிங்கிறது, எப்படி அரசாங்கத்தோட அணுகுமுறை பண்ணுறதுங்கிறது பாதி பேருக்கு வந்து இந்த வளர்ந்தவங்களுக்கு வந்து தெரியாது, இல்லை சின்ன சின்னமாக இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த அசோசியேஷனோட பணி வந்து நிச்சயமாக ஒரு பெரிய மகத்தான பணி. ஸோ அந்த பணியை வந்து திவான் சார் வந்து இத்தனை வருடமாக இது ஒரு பேஷனாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது மிகவும் வரவேற்கக்கூடியது, வாழ்த்துக்குரியது. சார் வந்து யாராவது ஒருத்தர் கொண்டு வந்து இந்த திரைப்பட நடிகர் சொன்னாங்க, சார் வந்து திரைப்பட இயக்குனர் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி யாரையாவது எப்படியாவது அப்ரோச் பண்ணி கொண்டு வந்து உங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை வந்து உருவாக்கிக்கிட்டே இருப்பாரு.